ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்ன மாரியே இந்த மாரி பேப்பர் கட் பண்ணி, அதுக்கப்புறம் மெஷர்மென்ட் மார்க் பண்றவங்களா இருந்தா ஆரிக்கு, உங்களுக்கான சின்ன டிப். இந்த மாரி பேப்பர் கட் பண்ணி நெக் மார்க் பண்ணும்போது, இந்த எட்ஜஸ் லைட்டா மூவ் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி மூவ் வரதால, இதனுடைய விட்த் வந்து சின்னதாவோ, பெருசாவோ சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த மாரி சைஸ் சேஞ்ச் ஆகாம இருக்க, நம்ம பேப்பர் கட் பண்ணும்போதே எட்ஜஸ்ல கொஞ்சம் பேப்பர் விட்டு கட் பண்ணா, இந்த பேப்பர் மூவ் ஆகாது. ஸோ அப்படி மூவ் ஆகாததால இந்த எட்ஜஸோட சேஞ்ச் எதுவும் ஆகாது. இந்த மாரி பேப்பர் கட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இன்னொரு டிப் என்னன்னா, இந்த மாரி பேப்பர் கட் பண்ணி அவங்களோட நேம மென்ஷன் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்மளோட ரெகுலர் கஸ்டமரா இருந்தா நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டைம் சேவிங்காவும் இருக்கும். ஆக்சுவலா இந்த டிப் வந்து எனக்கே ஒரு டெய்லர் அக்கா தான் எனக்கு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சத உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த டிப் உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.